Hi friends, welcome. Today we are going to see one of the most important topic, auxiliary verbs. Be form verbs என்னென்ன இருக்கு அத நம்ம ஒரு சென்டென்ஸ்ல என்ன purposeக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். So first for example I am giving you one sentence that is I am busy அப்படின ஒரு சென்டென்ஸ் நான் கொடுக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு busy அப்படிங்கிறது வந்து adjective தான். பட் நமக்கு இந்த இடத்துல main verb அதாவது walking, talking அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு main verb இங்க இல்லையா? So அப்போ main verb இல்லாத இடத்துல அந்த sentence complete பண்றதுக்கு we are using one be form verb am யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? So இது ஒரு purpose. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல எந்த மாதிரியான டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், past tense யூஸ் பண்ணிருக்கோமா, present tense யூஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம be form verb யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் be ready அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் be quiet அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா தயாராக இரு அப்படின்னு அர்த்தம், இதுக்கு அமைதியா இரு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு be அப்படின்னா இரு அப்படின்னு நம்மளுக்கு மீனிங் ஆகுது. சோ அமைதியா இரு, குவைட்டா இரு, ரெடி ஆகி இரு, இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. am, is, are, was, were, will be இது எல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கிற be form verbs. இதுல இந்த am, is, are இருக்கு இல்லையா? சோ இத நம்ம simple present and present continuous tenseக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். was, were அப்படின்றத simple past, past continuous tenseக்கு யூஸ் பண்ணுவோம். will be we will be using for future tense, right? சோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க. I am in Paris அப்படின்னு நான் சொல்றேன். சோ இதுக்கு என்ன மீனிங்? நான் பாரிஸ்ல இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது இது simple past, ரைட்டா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I am watching, ஓகேவா? I am watching movie at my home. அப்போ நான் என் வீட்ல மூவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் என்னோட வீட்ல மூவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இது என்னவா இருக்கு? present continuous tense. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மெயின் verb வந்திருக்கு. சோ ing யூஸ் பண்றதுனால இதை நான் continuous tense சொல்றேன். சோ அப்போ இந்த be form verb am வச்சுதான் நம்ம இது present அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா? ஃபைன். சோ இப்போ நெக்ஸ்ட் is, are வருது இல்லையா? சோ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா he, she, it அப்படின்ற சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் e அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணனா இந்த இடத்துல நான் am யூஸ் பண்ணாம என்ன யூஸ் பண்ணணும்? is அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன். சோ I சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது am யூஸ் பண்ணணும், he, she, it சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது is யூஸ் பண்ணணும், or you, we, they யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா are யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? are. we are watching movie at my home. எங்க வீட்ல உட்கார்ந்து நாங்க எல்லாரும் மூவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஃபைன். சோ இப்போ was or were க்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? சோ இதே சென்டென்ஸ் நானு சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல நானு was நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகேவா? அப்போ he was in Paris அப்படின்னா இத நான் தமிழ்ல எப்படி சொல்வேன்? அவன் பாரிஸ்ல இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் பாரிஸ்ல இருந்தான்னு சொல்லும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? சோ அப்ப இந்த was அப்படின்றது வரும்போது நம்மளுக்கு ஒரு டென்ஸே மாத்துது, புரியுதா? சோ am, is, are எடுத்துட்டு நான் was போடும்போது அந்த டென்ஸே நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்டா மாறிடுச்சு. சோ now we are concluding that this be form verbs changes the tense. ஓகேவா? சோ அப்போ was வச்சு நம்ம இது சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த இடத்துல we யூஸ் பண்ணிருக்கோமா? சோ இந்த இடத்துல I, he, she, it வரும்போது was யூஸ் பண்ண போறோம். we, you, they வரும்போது were யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சப்ஜெக்ட் வைஸ். ஓகே, அப்ப இந்த இடத்துல we இருக்கா, நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்? were யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ we were watching movie at my home. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால இந்த இடத்துல yesterday அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நாங்க எல்லாரும் நேத்து எங்க வீட்ல உட்கார்ந்து மூவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ இட் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? சோ அப்ப இது எப்படி இருக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம will be அப்படின்ற be form verb பார்ப்போமா? சோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து e அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். he will be there சிம்பிளா கொடுத்திருக்கேன் பாருங்க. he will be there அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அங்க இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் he will be there tomorrow அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சோ he will be there tomorrow அப்படின்னு சொல்லும்போது
ஃபியூச்சர்ல வருது இல்லையா? சோ அப்ப பி ஃபார்ம் வேர்ப் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல? will be நம்ம யூஸ் பண்றோம். so it is in future tense. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம பி ஃபார்ம் வேர்ப் வச்சு தான் அது எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். so already we have seen all the 12 tenses in our channel with example ஓட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். so I will give all the videos link in description. so if you want you can check that. okay? so now நம்ம எல்லா சென்டென்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம், எல்லா பி ஃபார்ம் வேர்ப்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி ஃபார்ம் கூட do and have இது ரெண்டு இருக்கு. so next வீடியோல இது மூணுத்தையுமே நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட குவிஸ் வீடியோ மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? so thanks for watching friends. If you like this video you can share it to your friends also. okay, if you think it will be useful for your video you can share it to your friends, and please do subscribe to our channel and please like the video. Thanks for watching. We'll see you in the next video. Bye.